ஸ்பர்ஜனின் ரட்சிப்பு 1849ஆம் ஆண்டு ஸ்பர்ஜன் நியூ மார்க்கெட் என்ற இடத்திலிருந்த ஒரு பள்ளியில் சேர்ந்தார். அப்பொழுது அவருக்கு வயது 15. அந்த பள்ளியில் அவர் ஒரு பகுதி நேர ஆசிரியராகவும் மாணவராகவும் சேர்ந்தார். இந்த காலங்களில் ஸ்பர்ஜனின் உள்ளத்தில் அநேக ஆவிக்குரிய போராட்டங்கள் இருந்தன. அவை ஏறக்குறைய பல வருடங்களாக காணப்பட்ட போராட்டம் என்று சொல்லலாம். பாவத்தை குறித்த உணர்வும் இரட்சிப்பை குறித்த வாஞ்சியும் தொடர்ந்து உள்ளத்தில் காணப்பட்டன. அவர் பிற்காலத்தில் இதை குறித்து சொன்னபொழுது, இவ்விதமான பாவத்தின் கொடுமையை உணரும்படியான உணர்வை கடந்து போவதை காட்டிலும் 7 வருடங்கள் கடுமையான கொடிய வியாதியை கடந்து போவது சுலபமாயிருக்கும் என்று எண்ணியது உண்டு என்று சொல்லியிருக்கிறார். தேவனுடைய பிரமாணங்கள் அவரை பயமுறுத்துவது போல காணப்பட்டன. இரட்சிப்பை பெறும்படியாக தான் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்ற உணர்வு அவரை ஆட்கொண்டிருந்தது. இரட்சிப்பை பெறும்படியாக தன்னுடைய முதுகில் சவுக்கடி பெறுவதாக இருந்தாலும், கடினமான யாத்திரை மேற்கொள்வதாக இருந்தாலும் அதை செய்ய ஆயத்தமாயிருந்தார். ஆனால் சிலுவையில் அறையுண்ட இயேசுவை, இரட்சிப்புக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த அவரை முற்றிலும் விசுவாசித்து சார்ந்து கொள்ள முடியாதவராய் தடுமாறினார். இவ்விதமான போராட்டத்தில் அநேக ஆண்டுகள் கடந்து சென்றார். டிசம்பர் 1849ஆம் ஆண்டு அவர் படித்து வந்த நியூ மார்க்கெட் பள்ளியில் விஷ காய்ச்சல் பரவ ஆரம்பித்ததால் பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டது. அப்பொழுது கோல்செஸ்டரில் இருந்த தன் வீட்டிற்கு ஸ்பர்ஜன் திரும்பி வந்தார். ஸ்பர்ஜன் அவர் பெற்ற இரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து இவ்விதம் எழுதுகிறார். அந்த ஞாயிற்றுக்கிழமை கடுமையான பனி பெய்து கொண்டிருந்தது. வழியெங்கும் பனி அதிகமாய் படர்ந்திருந்ததினால் நான் வழக்கமாய் செல்லும் ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லை. ஆகவே நான் ஒரு குறுக்கு பாதையில் திரும்பி மிகவும் அருகில் இருந்த ஒரு எளிய சிறிய மெத்தடிஸ்ட் ஆலயத்திற்குள் சென்றேன். அந்த ஆலயத்தில் 12 முதல் 15 பேர்கள் இருந்தார்கள். பணியின் நிமித்தம் அந்த நாள் வரவேண்டிய போதகர் அங்கு வர முடியவில்லை. ஆகவே ஒரு மெலிந்த உருவம் கொண்ட மனிதர் பிரசங்கிக்கும்படியாக பிரசங்க பீடத்திற்கு சென்றார். அத்தோற்றத்தை பார்க்கும்போது அவர் அதிக கல்வி இல்லாத ஒரு எளிய மனிதர் என்பதும், செருப்பு தைக்கிறவராகவோ அல்லது துணி தைக்கிறவராகவோ இருந்திருக்கக்கூடும் என்று காணப்பட்டது. அவர் எழும்பி நின்று ஏசாயா 45:22 வசனத்தை வாசித்தார். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வாசித்தார். அவர் அதை சரியாக கூட உச்சரித்து வாசிக்கவில்லை. ஆனாலும் ஸ்பர்ஜனுக்கு அந்த வசனத்தில் ஒரு இரட்சிப்பின் நம்பிக்கையை உணர முடிந்தது. பிரசங்கித்தவர் இவ்விதமாய் பிரசங்கித்தார். இது மிகவும் சுலபமாய் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வசனம். நோக்கி பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோக்கி பார்ப்பதில் கஷ்டம் ஒன்றுமில்லையே. உன்னுடைய கைகளையோ கால்களையோ கூட செயல்படுத்த வேண்டிய அவசியமில்லையே. அதற்காக கல்லூரியில் சென்று படிக்க வேண்டிய தேவையும் இல்லையே. நீ மிகவும் பெரிய முட்டாளாக இருக்கலாம், ஆனாலும் நீயும் நோக்கி பார்க்க முடியும் அல்லவா? யார் வேண்டுமானாலும் நோக்கி பார்க்கலாம். ஒரு குழந்தையாக இருந்தாலும் நோக்கி பார்க்கலாம். மேலும் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? என்னை நோக்கி பாருங்கள். உங்களில் அநேகர் உங்களையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி பார்ப்பதில் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. உன்னில் நீ எந்த ஆறுதலும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இப்பொழுது என்னை நோக்கி பார் என்று இயேசு சொல்லுகிறார். பெருந்துளியாய் இரத்தம் வழியும் என்னை நோக்கிப்பார். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் என்னை நோக்கிப்பார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட என்னை நோக்கிப்பார். மறுபடியும் உயிர்த்தெழுந்த என்னை நோக்கிப்பார். பரலோகம் சென்ற என்னை நோக்கிப்பார். பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்க என்னை நோக்கிப்பார். ஓ ஏழை பாவியே, என்னை நோக்கிப்பார், என்னை நோக்கிப்பார். ஏறக்குறைய 10 நிமிடங்கள் இவ்விதமாய் பேசிவிட்டு அந்த பிரசங்கி தன் கண்களினால் என்னையே உற்று நோக்கி, வாலிபனே, நீ நிர்பந்தமாய் காணப்படுகிறாய். என்னுடைய இந்த வசனத்திற்கு இப்பொழுதே கீழ்ப்படி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய்.
இல்லை என்றால் நீ வாழ்நாள் முழுவதும் மேலும் உன் மரணத்திலும் நிர்பந்தமானவனாகவே இருப்பாய். இவ்விதமாய் சொல்லி அந்த பிரசங்கி தன் கைகளை உயர்த்தி, வாலிபனே, இயேசுவை நோக்கிப்பார், 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 நீ செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை, நோக்கி பார்த்து பிழைத்திரு என்று பிரசங்கித்தார். தொடர்ந்து ஸ்பர்ஜன் இதை குறித்து இவ்விதம் எழுதியிருக்கிறார். நான் உடனே ரட்சிப்பின் வழியை கண்டேன். அந்த பிரசங்கி தொடர்ந்து என்ன சொன்னார் என்பதை என்னால் கேட்க முடியவில்லை. நோக்கிப்பார் என்ற அந்த ஒரே சிந்தை என்னை முற்றிலும் ஆட்கொண்டது. நோக்கிப்பார் என்ற அந்த வார்த்தை எனக்கு மிகவும் இனிமையானதாக காணப்பட்டது. மேகமானது என்னை விட்டு அகன்றது, இருள் என்னை விட்டு உருண்டோடிற்று. நான் எழுந்து இயேசுவின் இரத்தத்தை குறித்து பாட என் உள்ளம் துடித்தது. எளிய விசுவாசத்தால் அவரை மாத்திரமே நோக்கி பார்த்தேன். இனிமேலும் சந்தேகமே இல்லை. காயத்தில் ஓடும் இரத்தத்தை விசுவாசத்தினால் கண்டேன். எந்தனை மீட்ட நேசமே, என் வாழ்வின் மையமே. என் வாழ்வில் என் இரட்சகரின் பாதத்தை பற்றின அந்த நாளை என்னால் ஒரு காலம் மறக்க முடியாது. என்னை இயேசுவின் சிலுவை அண்டை வழி நடத்தின அந்த வசனத்துக்கு நான் செவி கொடுத்தேன். அந்த நாளின் மகிழ்ச்சியை நான் சொல்லி தீராது. நான் மன்னிக்கப்பட்டு விட்டேன், நான் மன்னிக்கப்பட்டேன், கிருபையின் சின்னமானேன். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு பாவி. என் சங்கிலிகள் முறிபட்டன, பரலோகத்தின் பிரஜை ஆனேன். உளையான சேற்றிலிருந்தும் பயங்கரமான குழியிலிருந்தும் தூக்கி எடுக்கப்பட்டு கன்மலையின் மேல் என் பாதங்கள் உறுதிப்படுத்தப்பட்டன. காலை 10:30 மணிக்கு ஆலயத்தில் நுழைந்ததற்கும் நான் வீடு வந்து சேர்ந்த 12:30 மணிக்கும் இடையில் என்னில் ஏற்பட்ட மாற்றம் எவ்வளவோ மகிமைகரமானது. இயேசுவை நோக்கி பார்த்ததன் மூலமாக நம்பிக்கையற்ற நிலைமையிலிருந்து விடுவிக்கப்பட்டேன். எனது மனதிலும் முகத்திலும் பெரும் மகிழ்ச்சி காணப்பட்டது. என்னுடைய வீட்டில் என்னை பார்த்தவர்கள், உன்னில் அற்புதமான ஏதோ ஒன்று நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னார்கள். தங்களுடைய மூத்த மகன் ரட்சிக்கப்பட்டது வீட்டில் அனைவருக்கும் பெரும் மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. ஸ்பர்ஜன் ரட்சிக்கப்பட்ட போது அவருடைய வயது 15. ஸ்பர்ஜனின் ரட்சிப்பு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக இருந்தது. அவர் மெய்யாலுமே ஒரு புது சிருஷ்டியாய் காணப்பட்டார். நீண்ட நாட்களாக போராடி வந்த குற்ற உணர்வு நீங்கி சமாதானம் அவரை ஆட்கொண்டது.